இந்த பல்கில் தாங்க நைட்டு தங்கணும். இது ஒரு நயரா பெட்ரோல் பங்க்கு. நைட்டு கேட்டோம், பரவாயில்ல ஸ்டே பண்ணிக்க சொல்லி விட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் அப்படி இப்படின்னு கிடக்குது. நைட்டுக்கு தான் தூங்கணும். காலைல எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் பாருங்கள், செம்மையாக இருக்குது. மாங்காய், உப்பு மாங்காய். காலைல எழுந்திரிச்சோம் சாப்பிட்டோன்னே ஏன்னா அங்கே சாப்பாடு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு நாக்கே சேர்த்து போச்சு, அந்தளவுக்கு இருக்குது சாப்பாடு ஃபுல்லாக. ஓகே, இப்போ அடுத்து நாங்கள் என்ன பெருந்தல்மண்ணா போகலங்க. பெருந்தல்மண்ணா லிஃப்ட்டு கிடைக்கல. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எப்படியாச்சும் இதுக்குள்ளேயே திருச்சூர் சுற்றியே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. எப்படியாச்சும் இன்றைக்கி இதை தாண்டி நாங்கள் போயிடணும். அதனால் இன்றைக்கி அதை சீக்கிரமாக எப்போது 10 மணி 12 மணிக்கு மேலே ஆயிரும் கிளம்புறதுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், டென்ட் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். போகிற உள்ள சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மாங்காய் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த மாங்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் நம்ம போட்டு சாப்பிடுவோம்ல, உப்பு வச்சு அந்த மாதிரி தான் இங்கே பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க. கேரளா ஃபுல்லாக இது, அப்புறம் அது என்னது நெல்லிக்காய், அதுக்கப்புறம் அந்த அன்னாச்சி பழம், இது எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸோ டென்ட்டை பாருங்கள் எப்படி கிடைக்குதுன்னு. பரவாயில்ல, ஆனால் பெரிய டென்ட்டாக தான் இருக்குது. 2 பேர் இல்லை 3 பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டென்ட்டுன்னு சொல்கிறேன். டென்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அண்ணா தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. உண்மையிலே இந்த ட்ரிப்பில் பெரிய பங்கு அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா டென்ட் இல்லைன்னா நாங்கள் லிஃப்ட்டு கேட்டு கூட போயிடலாம், சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் நைட்டு தங்கும்போது டென்ட் இல்லைன்னா எங்களால் கண்டிப்பாக தங்க முடியாது. அதுக்கு ராம்னு சொல்லிட்டோம்னா அவங்க ட்ரக்கர்ஸ் மதுரை கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நிறையா ஸ்டேஞ்சர்ஸு ட்ரிப்பு, ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஐடியா நான் டேக் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவுமே நான் அந்த வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கும் செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் டென்ட்டை பற்றி பேசினால ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். தனியாக அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டுடலாம். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுது. அவங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3600 4000 இருக்கும். நாங்கள் லடாக் போனப்போ கொண்டு போனது ஒரு 2 பேர் தங்குற மாதிரி, 3 பேர் ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருந்தீங்கன்னா 3-4 பேர் 5 பேர் கூட 4 பேர் கூட படுக்கலாம். கொஞ்சம் பெரிய சேண்டா மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 பேர் படுக்கலாம். அதில் ஒரு ஃபேமிலி குட்டி, ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க படுக்கிறது கூட கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டென்ட்டு தான். ஈஸியாக நம்ம இதை எடுத்து மடித்து வச்சுக்க முடியுது, ஈஸியாக கையில் கொண்டு போக முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டென்ட்டு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாலும் அவரோட ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி தருவாங்க. நமக்கு டென்ட்டு ஸ்பான்சர் பண்ணது ராமன் அவங்க தான். அவங்க ஐடி நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். ட்ரக்கர்ஸ் மதுரை கிளப் அப்படின்றவங்க. ஓகே, அவ்வளோதான். வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. வெயிலுக்கு முன்னாடி நல்லா தான் நாங்கள் போக முடியும். கேரளாவில் குளிர் இருந்தால் கூட நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா வெயில் நேரத்தில்